உடல் சூட்டை தணித்து புத்துணர்ச்சி தரக்கூடிய அவலை வச்சு 3 ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவல்ல சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1.5 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இது நைஸான அவல், அதனால ஒரு 5 மினிட்ஸ் ஊறினாலே போதுமானது. கெட்டி அவல் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா ஊற வைங்க. இது ஊறுற அந்த 5 நிமிஷம் கேப்லயே ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். 1.5 கப் அவலுக்கு 1 கப் சக்கரை சேர்த்திருக்கேன். அதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். அவலை ட்ரைன் பண்ணிடலாம். அவல்ல உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்திருக்கேன். ஒரு ஏலக்காய் சேர்த்திருக்கேன். இது தூசு இல்லாத நாட்டு சர்க்கரை, அதனால இதை ஃபில்டர் பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு தூசு இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அவலை இது கூட ஆட் பண்ணிடலாம். எல்லா சைடும் நல்லா அவலை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இன்னொரு சைடு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் சூடான உடனே முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆன உடனே இதை அந்த அவல் பொங்கல்ல சேர்த்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவும் இதை கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் செஞ்சு தரலாம். எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான அவல் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிருச்சு. எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவல் உப்புமா. அதுக்கு நான் 3 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி அவல் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இது ஊறட்டும். இது ஊறுற கேப்லயே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஊறிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். திக்கான அவலா இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். ரொம்ப நைஸான அவலா இருந்தால் ஒரு 2 நிமிஷம் ஊறினாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச அவலை இது கூட ஆட் பண்ணிடலாம். எல்லா சைடும் அவலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா போகோவை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வர கிட்ஸுக்கும் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம அவல்ல தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் இது ஊறட்டும். அப்புறமா இதை வடிகட்டிடலாம். இப்போ ஊறிடுச்சு, இதை வடிகட்டிக்கலாம். இது நல்லா ட்ரைன் ஆகட்டும். இப்போ இதை ட்ரைன் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 1.5 கப் அளவுக்கு கெட்டி தயிர் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக தயிர் சாதம் செய்யும்போது அரிசியை வேக வச்சு அதை குழைய வச்சு செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் நம்ம அவலில் தயிர் சாதம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஹெல்த்தியான ரெசிபி. கார்போஹைட்ரேட் அரிசியோட கம்பேர் பண்ணும்போது அவலில் கம்மியாக தான் இருக்கும். எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், திருவி வச்ச கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அந்த தயிரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா அவலில் தயிர் சாதம் ரெடி ஆயாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அவல் தயிர் சாதம் ரெடி. எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.